வணக்கம் நேயர்களே. உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 8 சுற்று தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூப்பர் 8 சுற்றில் இலங்கை ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைக்கு பள்ளியகல மைதானத்தில் மாலை 3 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. கோகுலன், இப்போ இங்கிலாந்து இலங்கை இரண்டு அணிகளும் சூப்பர் 8 சுற்றில் தங்களுடைய முதல் போட்டியில் விளையாடுகின்றனர். தொடர் ஆரம்பமாக முதல்ல இங்கிலாந்து இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சர்வதேச 2020 தொடரில் இலங்கையை தோற்கடிச்சிருக்குது இல்லையா? அப்படியான ஒரு சூழலில் தான் இப்போ இலங்கை அணி சூப்பர் 8 சுற்றில் உலக கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்து சந்திக்கிறது. எப்படி இருக்கும் போட்டி? இங்கிலாந்து அணி இலங்கைக்கு வருகை தந்திருந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையை வீழ்த்தி இருந்தாலும் அப்போது இருந்த இலங்கை அணியல்ல இன்று இருக்கக்கூடிய இலங்கை அணி நான் நினைக்கின்றேன் அது ஒரு சம பலம் வாய்ந்த ஒரு அணியாக காணப்படுகின்றது. முதல் சுற்றினுடைய கடைசி போட்டியிலே சிம்பாப்வே அணியினுடனான அந்த தோல்வி இலங்கை அணிக்கு எந்த விதத்திலும் பாதிக்காது என்று தான் நான் நினைக்கின்றேன். அதில் இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் சரி செய்து கொண்டு தான் இந்த போட்டிக்கு வருகின்றார்கள். அதன் மூலம் பெறப்பட்ட அந்த பயிற்சிகளையும் அனுபவங்களையும் கொண்டு கண்டிப்பாக இலங்கை அணி அதாவது பள்ளியகல மைதானத்தில் இங்கிலாந்தை வீழ்த்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கு. நிச்சயமாக கோகுலன், இப்படி ஒரு விடயம் இருக்குது. இப்போ அந்த போட்டியில விட்ட குறைபாடுகள் தவறுகளை திருத்தி கொண்டு விளையாடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாகி இருக்குதுன்னு சொல்லலாம். அதே போல இப்போ சிரேஷ்ட முன்னாள் வீரர் இருக்கிறார் இல்லையா, இது தற்போதைய போட்டி வர்ணனையாளர், பல பங்குகளை வைக்கக்கூடிய சுனில் கவாஸ்கர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். இலங்கை அணியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கணிப்பிட்டு இப்படி கூற முடியாது. ஏன்னா 2002ஆம் ஆண்டு இலங்கை அணி இப்படித்தான் தோல்விகளை சந்திச்சு கொண்டிருந்தாங்க. ஆனால் சாம்பியன்ஸ் ட்ராஃபி மினி உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் திடீர்னு மீண்டெழுந்து இறுதி போட்டிக்கு போய் இறுதி போட்டியில் இந்தியாவோட சாம்பியன் கிண்ணத்தை பகிர்ந்து கொண்டாங்க. சரியா? அதே போல் இப்பையும் இலங்கை அணி விளையாடுறதை நான் பார்க்குறேன். ஆகவே இலங்கை அணி கடந்த காலத்தில் எப்படி தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இப்போ அவங்க மீண்டெழுந்துட்டாங்கிறத நான் நம்புகிறேன். நிச்சயமாக அவங்க இதை விட முன்னால் போவாங்க அப்படின்னு சொல்லி சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்கார். சரியா? உண்மையிலே சுனில் கவாஸ்கர் அவரினுடைய அந்த கணிப்பு கண்டிப்பாக சரியாகத்தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். என்னென்னு சொன்னால் அவர் எங்களை போன்று அல்லாது அவர் கிரிக்கெட்டை வேறொரு கோணத்தில் பார்க்கக்கூடியது ஒரு வீரராக இருக்கின்றார். பெத்தும் நிசாங்க கடந்த 2 போட்டிகளிலுமே சிறப்பாக துடுப்படுத்தாடி இருக்கின்றார். அதற்கு முன் நடைபெற்ற போட்டியிலே சதம் அடிக்கின்றார், அதற்கு பிறகு அரை சதம் அடிக்கின்றார். இதை பற்றி நாங்கள் சிந்திக்கத்தான் வேண்டும். ஆகவே அவரினுடைய அந்த சிறந்த ஆரம்பத்தை பெத்தும் நிசாங்கவால் வழங்க முடியுமாக இருந்தால் அது இலங்கை அணியினுடைய வெற்றியை இன்னும் இலகுபடுத்தும் என்று தான் நான் நினைக்கின்றேன். அதை தொடர்ந்து வரக்கூடிய பவன் ரத்நாயக்கவாக இருக்கலாம், துஷான் ஹேமத்தும் சிறந்த முறையில் பந்து வீசுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. சிம்பாப்வேக்கு எதிரான போட்டியிலும் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். உலகத்தில் அசைக்க முடியாத அணிகளில் ஒன்றாக கருதக்கூடிய ஆஸ்திரேலிய அணியை திரறடித்த வீரர் என்று சொன்னால் பெத்தும் நிசாங்கவுக்கு ஒரு பக்கத்திலே நாங்கள் அவருக்கான அந்த கிரெடிட்டை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் பந்து வீச்சிலே சிறந்த முறையிலே செயற்பட்ட ஒரு வீரர் என்று சொன்னால் அது துஷான் ஹேமந்த் தான். அவரினுடைய பந்து வீச்சை அவர்களால் கணிப்பதற்கு சற்று சிரமமாகத்தான் இருந்தது. இலங்கை அணி இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு 182 ஓட்டங்கள் அடிக்க முடியுமான்னு சொல்லி, ஆனால் பெத்தும் நிசாங்கா மிக அபாரமாக விளையாடி இருந்தார். அவரது அந்த முதல் அரை சதம் அடிக்கும் வரைக்கும் அவர் துடுப்படுத்தாடிய விதமும், அதன் பிறகு அரை சதத்துக்கு பிறகு அவர் பெற்றுக்கொண்ட ஓட்டங்கள் துடுப்படுத்தாடிய விதமும் ஒரு மாபெரும் வித்தியாசமாக இருந்தது. அந்த சிக்ஸர்கள்லாம் சும்மா அடித்து போட்டு தாக்குனார் இல்லையா? மாடர்ன் கிரிக்கெட் என்பது இலங்கை அணிக்கு பொருத்தம் இல்லாதது ஒரு இதாக இருக்கிறது. பவர் ஹிட்டர்கள் இலங்கை அணியில் இல்லை. இவ்வாறான பல விடயங்கள் இருந்தது. அன்றைய தினம் பெத்தும் நிசாங்க விளையாடிய அந்த விளையாட்டு மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. அனைத்து ஷாட்களுமே அவர் தீர்மானித்து எந்த திசையில் ஓட்டங்களை பெறக்கூடியதாக இருக்கின்றது, இந்த பந்து வீசாளர் எந்த திசையிலே பந்து வீசக்கூடியதாக இருக்கின்றார், இவரினுடைய பந்து வீச்சினுடைய பாணி எவ்வாறு இருக்கும், இவர் அனைத்து விடயங்களையும் கணித்தான் அவர் அன்று விளையாடி இருந்தார். களத்தடுப்பை நன்கு அறிந்து செயல்பட்டார். அதே போல கோகுலன் ஒரு பந்து சலனம் இல்லாமல் ஒரு நல்ல லோ பவுன்சர்னு சொல்லுவாங்க. லோ இந்த அளவுக்கு வரும், கட்டில் ஒரு 6 அடிப்பார். அது சிக்கன் கணக்கு காட்டுவாங்க. அதாவது அப்பர் ஷாட் என்று சொல்லும்பொழுது அதுக்கென்றே பிரசித்தி பெற்ற சில வீரர்கள் உலக தரத்தில் இருக்கின்றார்கள். அந்த ஒரு தரமிலான ஒரு அந்த தரத்திலானது ஒரு ஆட்டப்பாணியை அவரிடம் காணக்கூடியதாக. அதே போல அந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில குசல் மெண்டிஸும் சிறப்பாக விளையாடி இருந்தார். குசல் மெண்டிஸ் அன்றைய சிறந்த முறையில் துடுப்படுத்தாடி வருகின்றார். தொடர்ச்சியாக 3 தடவைகள், அதாவது அடுத்தடுத்ததாக 3 முறை ஐசிசி T20 உலக கிண்ணத்தில் 50 ஓட்டங்களை பெற்ற ஒரு வீரர் என்ற மைல்கல்லையும் சமன் செய்திருக்கின்றார். இன்றைக்கு இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் பெத்தும் நிசாங்க, குசல் மெண்டிஸ், பவன் ரத்நாயக்க இந்த 3 வீரர்களும் தங்களுடைய பணியை சரியாக செய்வார்களாக இருந்தால் துடுப்பாட்டத்தில் இலங்கை அணியோட வெற்றியை தடுக்க முடியாது. அதுவும் பள்ளியகல மைதானத்திலே இலங்கை அணி அதிர்ஷ்டம் மேலோங்கி காணப்படுகின்றது. இங்கிலாந்து அணியினுடைய
அந்த ஆல்ரவுண்டர்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அணியாக பார்க்கப்படுகிறார்கள். சாம் கரன், ஜெமி ஓவர்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதே நேரத்தில் வில் ஜாக் போன்ற சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள், சிறந்த பந்துவீச்சாளர்கள் இருக்கக்கூடிய அந்த அணியை எதிர்கொள்வதற்கான சந்தர்ப்பம் எவ்வாறு இருக்கும், அதை எவ்வாறு தசுன் சாணக்க தலைமையிலான இந்த இலங்கை அணி சவால் எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பது நாங்கள் சிந்தித்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் தான் ஜோஃப்ரா ஆர்ச்சர். அதே போன்று ஜெமி ஓவர்டன் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர் தேவையான இடத்தில் தேவையான முறையில் பந்து வீசக்கூடிய ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரராகவும் காணப்படுகின்றார். சாம் கரனை பற்றி நாங்கள் கூறியே தான் ஆக வேண்டும். நேபாளுக்கு எதிரான போட்டியில் இறுதி ஓவரிலே 10 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டியது ஒரு இக்கட்டானதொரு நிலையின் போதும் அவர் தான் பந்து வீசுவதற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். சிறந்த முறையிலே பந்து வீசி அணிக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுத்திருந்தார். இவ்வாறு எந்த நிலையிலும் பந்து வீசக்கூடிய அவ்வாறான பந்து வீச்சாளர்கள், அதே போன்று ஆரம்பத்திலிருந்து சிறப்பாக துடுப்படுத்தாடக்கூடிய அதிரடியாக துடுப்படுத்தாடக்கூடிய அதிரடி மன்னர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அணியாகத்தான் இவர்கள் இங்கிலாந்து பார்க்கப்படுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஜோஸ் பட்லர் இந்த வருடத்தில் அவர் சோபிக்க தவறினாலும் ஜோஸ் பட்லரும் ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர், அதே நேரத்தில் விக்கெட் காப்பாளர், அதே பில் சோல்ட், ஹாரி ப்ரூக் போன்ற வீரர்களும் இருக்கின்றார்கள். இலங்கையும் இங்கிலாந்தும் சர்வதேச 20 போட்டிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 13 போட்டிகளில் இங்கிலாந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இலங்கை வெறும் 4 போட்டிகளில் தான் வின் பண்ணியிருக்கு. 17 போட்டிகள் தான் நடைபெற்று. மொத்தமாக இவ்விரண்டு அணிகளுக்கு இடையில 17 போட்டி. இந்த 2 அணிகளுக்கு இடையில அதிக ஓட்டங்களை குவிச்ச அணிங்கிற பெருமையும் இங்கிலாந்துக்கு தான் இருக்கு. இங்கிலாந்து 2014ஆம் ஆண்டு சிட்டகாங் பங்களாதேஷ்ல நடைபெற்ற உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் 190 ஓட்டங்களை பெற்றிருக்காங்க, 4 விக்கெட் இழப்புக்கு. 2014ஆம் ஆண்டு ஓவல் மைதானத்தில் 183 ஓட்டங்களை இலங்கை குவிச்சிருக்கு, 7 விக்கெட் இழப்புக்கு. 2 அணிகளுக்கு இடையில குறைந்தபட்ச ஓட்ட எண்ணிக்கையை பதிவு செஞ்ச அணியா இலங்கை இருக்குது. 2021ஆம் ஆண்டு சவுத் ஆம்டன் நடைபெற்ற போட்டியில் 18.5 ஓவர்களில் 91 ஓட்டங்களுக்கு இலங்கை சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் 2026ஆம் ஆண்டு பல்லேகல மைதானத்தில் நடைபெற்ற போட்டி 128 ஓட்டங்கள் 9 விக்கெட்டுகளை இழந்தது. அந்த போட்டியில தான் இலங்கை அணி தோல்வி அடைஞ்சது. இங்கிலாந்து குறைந்தபட்ச ஓட்ட எண்ணிக்கை இலங்கைக்கு எதிராக பதிவு செய்கிற போட்டியில இலங்கையால் வெற்றி பெற முடியல. அது ரசிகர்களினுடைய அந்த ஆரவாரத்திற்கு மத்தியில் விளையாடும் பொழுது சொந்த மைதானத்தில் விளையாடக்கூடிய அந்த அணிக்கு சற்று உற்சாகம் அதிகமாகவும் பலமாகவும் இருக்கும். இலங்கை அணி இந்த போட்டியில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நீங்கள்? நிச்சயமாக இலங்கையர்கள், இலங்கை ரசிகர்கள் என்ற வகையில் எமக்கும் எல்லோருக்குமே அதுதான் எதிர்பார்ப்பு. ஆனால் கிரிக்கெட் போட்டி என்று வந்துவிட்டால் வெற்றி தோல்வியை கடந்து இலங்கை அணியா இலங்கையா இங்கிலாந்தா? நீங்க இலங்கை இந்தியான்னு சொல்ல போறதில்லை, இங்கிலாந்துன்னு சொல்ல போறதில்லையே. இலங்கை வெற்றி பெறணுங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. எந்த மட்டும் இல்லை, உங்களை மட்டும் இல்லை, இலங்கையில் இருக்கக்கூடிய அவ்வளோ ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு இலங்கை வெற்றி பெறணுங்கிறது தான். உண்மையிலேயே அதை அவ்வாறு இலங்கையா இங்கிலாந்தான்னு ஒரு இப்போதைக்கு கூறிவிட முடியாது. போட்டி நடக்க வேண்டும். சிறந்த வீரர்கள் இரு அணிகளையும் இருப்பதால் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான சவால் மிக்க போட்டியை பார்க்கலாங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்கு. ஏன்னா இங்கிலாந்து முதலில் துடுப்படுத்தாடிய ஒரு 130 140 ஓட்டங்கள், அதாவது குறைந்த ஓட்டங்களா பதிவு செஞ்சாலும் அவங்களோட பந்து வீச்சிலையும் இலங்கை கடும் சவாலை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த இதை சமாளித்து கொண்டு நிச்சயமாக பெத்தும் நிசங்கையும் குசல் மெண்டிஸும் பவன் ரத்தாங்கையும் சிறப்பாக துடுப்படுத்தாடுவாங்களா இருந்தால் இலங்கை அணியால் வெற்றி பெறுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது.